இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு நடந்தது. 90 அடி உயர கம்பத்தில் கட்சிக் கொடியை தலைவர் ரவி பச்சமுத்து ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நிறுவனர் பாரிவேந்தர் உறுதிமொழி வாசித்தார். மக்கள் விரோத ஊழல் மலிந்த ஆட்சியை நடத்தும் திமுக அரசுக்கு கண்டனம். பிரதமர் மோடி பழனிசாமி தலைமையின் கீழ் தேஜ கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். மைனாரிட்டி என்ற சொல்லை நீக்க தேவையான சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழாவில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பேசியதாவது: இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி பெற்றால்தான் நமது தமிழகத்தையும் நாளை நமது தாயகத்தையும் நம்மால் காக்க முடியும். படித்தவர்கள் இருப்பீர்கள், உலகம் மற்றும் உலகமெல்லாம் சுற்றும் மனிதர்கள் இருப்பீர்கள். உங்களுக்கெல்லாம் புரியும். நான் ஏதோ சும்மா பேசல. உண்மையை உணர்ந்தால் நம் தமிழகம் ஒரு நல்லாட்சிக்கு கையில போகணும்னா இந்திய ஜனநாயக கட்சி நினைத்தால் முடியும். ஐயா பாரிவேந்தரின் வழிகாட்டினால் முடியும். எல்லாரும் நம்ம சொல்றோம், நாம் சோழ பரம்பரை, சேர பரம்பரை, பாண்டியன் பரம்பரை என்கின்றோம். எந்த பரம்பரையில் நாம் வந்திருந்தாலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய வகையில் வாழ்ந்து காட்டினால்தான் நம் முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். நாம் புரிஞ்சுக்கணும். ராஜராஜ சோழன் அப்பதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏதோ வாயில பேசிட்டு இங்க ஏதோ உங்களிடம் வடை சுட்டு விட்டு போக கூடாது. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐயாவின் கரத்தை வலுப்படுத்தியதற்கு அவர் எழுதிய 3 பாடல்கள். உண்மையே அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஒரு தலைவர் சொன்ன நல்ல தலைவன், அந்த தலைவன் காத்திருப்பேன் என்று சொன்னாரு. நீங்கள் எல்லாம் அந்த பாட்டை உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அனுப்பி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வரியும் சிந்திச்சு அந்த வார்த்தைகள் அனைத்தும் அவர் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது பணத்துக்காகவோ காசுக்காகவோ வரல, உணர்வுல ரத்தத்தில் இந்த ராஜராஜ சோழனின் வாயிலிருந்து வந்ததாக நான் கருதுகிறேன். எல்லா நகராட்சியிலும் ஊழல். யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஐயா பாரிவேந்தருடைய கொள்கை என்ன? குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அவருடைய மகன் இன்னைக்கு அமைச்சர் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அதன் பிறகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த முதலமைச்சராக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழை பற்றி பேசுகிறார்கள். நேற்று முன்தினம் கூட மலேசியாவுக்கு சென்றிருந்த நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் ரவி பச்சமுத்து அழகாக பேசினார். மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மலேசியாவில் பாரத நரேந்திர மோடி சொல்கிறார், எங்களுக்கு தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இந்தியாவுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பங்களிப்பை இந்தியாவுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கலாச்சாரம், மிகப்பெரிய பண்பாடு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய மொழி எங்களுடைய தமிழ் மொழி என்று மலேசியாவில் பேசுகிறார் பாரத நரேந்திர மோடி அவர். அது மட்டுமா சொன்னார், தமிழ்நாட்டிலே ஒரு மறைந்த தலைவர் இருக்கிறார், லெஜண்ட். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த மண் இந்த தமிழ் மண். இந்த மண்ணில் ஊழல்கள் அகற்றப்பட வேண்டும். இந்த மண்ணில் எம்ஜிஆர் வாழ்ந்த மண்ணில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வழியிலே ஐயா பாரிவேந்தர் அவர்களும் பச்சமுத்து அவர்களும் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு வெற்றி பெற்றாகிவிட்டது. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் ஐயா பாரிவேந்தர் வழியிலே கொள்கை அடிப்படையில் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். நல்லாட்சி மலர்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு
உங்களுடைய ஆதரவுகளை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு 4வது தேர்தல். 3வது தேர்தலில் விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு. அந்த வாழ்வுரிமை மாநாட்டில் எவ்வளவு மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும் எவ்வளவு சிறப்பாக நடந்தது என்பதையும் அந்த நேரத்திலே இளவரசன் அதிமுக எம்எல்ஏ அவர்கள் அறிந்து ஆண்டு கொண்டிருந்த அம்மாவுக்கு செய்தி அனுப்பி பெரம்பலூர் வாழ்வுரிமை மாநாட்டில் இந்திய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது, சிறப்பாக நடத்துகிறது என்று அம்மாவுக்கு செய்தி போக அந்த இளவரசன் ஏற்றுக்கூட பேசினார். இன்றும் பேசுகிறார், அங்கே இருக்கிறார். அம்மா சொன்னார்கள், அவரை விட்டு விடாதீர்கள், அவரை விட்டு விடாதீர்கள். அந்த விழா முடிந்தவுடன், மாநாடு முடிந்தவுடன் நீங்கள் அவரை கையோடு அழைக்கப்பட்டு வரணும். கையோடு அழைத்து வந்து அதே விமானத்தில் அழைத்து வந்து நேராக தோட்டத்திற்கு வர வேண்டும். நாம் அவர்களுக்கு 4 அல்லது 5 சீட்டுகளை கொடுக்கிறோம், விட்டு விடாதீர்கள் என்று ஒரு மாநாடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆளுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது புரிய வேண்டும். அதனால் ஒரு மாநாடு என்பது தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காகவும் மற்ற தோழமை கட்சிகளுக்கு நாங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காகவும் ஏற்பட்டது. 3வது மாநாடு வாழ்வுரிமை மாநாடு, விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு வல்லத்தில் நடக்கிறது. போலீஸ் ரிப்போர்ட்டு போய் அந்த வெற்றியை புரிந்து கொண்டு அன்றைய அரியலூர் மேல்சபை மெம்பர் இளவரசன் அவர்கள் அவரை அழைத்து, உங்களுடைய பகுதியில் இந்த மாநாடு நடக்கிறது, அவரை கையோடு அழைத்து வாருங்கள் என்று அம்மா சொல்ல, அவரோடு நான் பிளேனில் ஏறிட்டு திருச்சியிலிருந்து சென்னை பிளேனில் ஏறி போயிட்டு அவர் சொன்னார், அம்மா அழைக்கிறார், தயவு செய்து வாருங்கள் என்று சொன்னேன். அங்கிருந்து திருச்சியிலிருந்து அங்கு சென்னை வருவரை அம்மா என்னை தப்பாக நினைத்து கொள்வார்கள், அம்மா நீங்கள் அவசியம் வரணும் அப்படி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். நாங்கள் இளைய கட்சி, வளரும் கட்சி, எங்களுடைய மனநிலை இந்திய ஜனநாயக கட்சி. அவங்களுடைய கண்ணெல்லாம் பெரும்பாலும் மையம், அதே போல் தமிழ்நாடு என்று 2 கண்களாக வைத்திருக்கிற கட்சி. எங்களுக்கு 2 கண்கள் என்பது தமிழ்நாடு, அதே போல் மையம் பாரத நாடு, 2 சேர்ந்தது தான் என்னுடைய 2 கண்கள். ஆகவே நான் மாற முடியாது, மன்னிக்க சொல்லிங்க, அம்மாவிடம் சொல்லுங்கள் என்று சொன்னேன் 3வது மாநாட்டில். அது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, கட்சிகள் இன்றைக்கு நம்முடைய கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. நாங்கள் ஏதோ பல்கலைக்கழகம் நடத்துகிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகள் 60 நாடுகளில் இருக்க மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் 60 ஆண்டு காலம் கல்வித்துறையில் பணியாற்றி வந்திருக்கிறோம். அந்த வகையில் நேற்று கூட உங்களுடைய தலைவர் ரவி பச்சமுத்து அவர்கள் தன்னுடைய சிம்ஸ் மருத்துவமனைக்கு செல்சியன் என்ற ஒரு நாடு, செஷல் நாட்டு அதிபர், உங்கள் தலைவனுடைய மருத்துவமனை சிம்ஸ் என்று நீங்கள் அறிவீர்கள். அதில் செஷல்ஸ் நாட்டு அதிபர் அந்த மருத்துவமனைக்கு வந்து அவர் நாட்டிலே இதே போன்ற ஒரு பாதுகாப்பை தர வேண்டும், மக்களுக்கான அந்த வைத்தியத்தை செய்ய வேண்டும் என்று
சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய அந்த தலைவரிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. 2 நாளில் நாளை மாலை 4 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் செஷன்ஸ் நாட்டுடைய பிரதமரை சந்திக்க இருக்கிறார். இங்கே டெல்லிக்கு வந்தீர்களே, அதற்கு முன்னால் எங்கே சென்றீர்கள் என்று கேட்க, சென்னையிலே ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கிறது, அதன் பெயர் சிம்ஸ் என்றும், அங்கே நாங்கள் இந்த 2 நாடுகளுக்கான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் என்றும் செஷல் நாட்டு அதிபர் சொல்லுகிறால். அதை கேட்ட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உங்களுடைய கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களை நாளைக்கு 4 மணிக்கு செஷல் நாட்டு பிரதமருக்கு கொடுக்கிற விருந்தில் உங்களுடைய தலைவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று மைய அரசினுடைய பிரதமர் அவர்கள் நேற்று செய்தி அனுப்பியிருக்கிறார். நாளைக்கு அங்கே கலந்து கொள்வார்கள்.